கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் நாம் சிந்திக்கும்படியாக எடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு செடியும் கொடியும். எல்லாருக்கும் தெரியும், மழை காலம் பெஞ்சிட்டுனா நிறைய செடி என்ன செய்யும், முளைக்கும். ஆனால் அந்த முளைக்கிற எல்லா செடியும் வெயில் காலத்தில் தாக்கு பிடிக்குமா? தாக்கு பிடிக்காது. வெயில் காலம் வந்தால் எல்லா செடியும் என்ன செஞ்சு போயிடும், வாடி போயிடும். அப்போ எந்த செடி வெயில் காலத்தில் வாடாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த செடிக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கிறதோ, நல்ல உரம் கிடைக்கிறதோ, அந்த செடி என்ன செஞ்சு போகாது, வாடி போகாது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி உருவாக்கியிருக்காரு? வசனம் சொல்லுது, எப்படி உருவாக்கியிருக்காரு? நீ தாயின் கருவிலே உண்டாகும் முன்னே நான் என்ன செஞ்சுருக்கேன், உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கார். அப்போவுமே நம்மளை என்ன செஞ்சிட்டார், பிடிச்சிட்டார். சரியா? பிடிச்சி நம்மளை கொண்டு வரார், இந்த உலகத்துக்கு கொண்டு வரார். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது மேக்சிமம் சண்டே கிளாஸு, சர்ச்சு, அப்பா அம்மா, வசனம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக என்ன செஞ்சது, லைஃப் ட்ராக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த ட்ராக் என்ன செஞ்சு போகுது, விலகி போயிடுது. பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஜோம் பண்ணுறது கிடையாது, அப்பா அம்மா சொல்கிறது என்ன செய்ய கிடையாது, கேட்கறது கிடையாது. ஏன்னா என்ன வந்துடுது, நான் தனிச்சு நிற்கேன், நான் நல்லா வளர்ந்துட்டேன். நம்ம வேத பாடம் வாசிக்க கேட்டதில் பார்த்தோம்னா அருமையாக அந்த வசனத்தை, அந்த வேத பாடத்தை மட்டும் நம்ம சிந்தித்தாலே இந்த கருத்தை அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மரத்தில் கிளை நல்ல செழிப்பாக வளரும். ஆனால் அந்த கிளை எதோட இணைஞ்சிருக்கணும், மரத்தோட இணைஞ்சிருந்தால் தான் அந்த கிளையினுடைய பலன் என்ன செய்யும், கிடைக்கும். அந்த கிளை நான் மரத்தோடு இருக்க மாட்டேன், நான் நல்லா வளர்ந்துட்டேன், நான் தனியாக போய்க்கிடுதேன் அப்படின்னு மரத்தை விட்டு முறிஞ்சி வந்தால் அது என்ன செஞ்சு போகும், காஞ்சி தீக்கு இரையாக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, பிறப்பு வளர்ப்பு நல்லா இருக்குது, போக 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 ட்ராக்கு மாதிரி என்ன செஞ்சு போகுது, அழிஞ்சு போகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் உலக பிரகாரமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி செல்கிறான். சிங்கம் தான் யாரு, காட்டுக்கு ராஜா. சிங்கம் ஒரு இறையை ஏம் பண்ணிட்டுனா அது என்ன செஞ்சிருமா, சாப்பிட்ரும், தப்பவே விடாதான். அதனால தான் அந்த வசனத்தில் சிங்கம் போல சாத்தான் என்ன செய்கிறான், இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சு இருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த கனி கொடுக்கக்கூடிய நிலைமையில் அந்த சத்துருவானவன் என்ன செஞ்சுட்டு போயிருந்தான், பறித்து கொண்டு போயிருந்தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா யோபு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு சம்பவம். யோபுவை போல் நீதிமான் ஒருவனாகிலும் பைபிளே வசனம் இருக்குது. அதேமாரி நல்ல ஐஸ்வர்யமானாக இருந்தாம்னு போடப்பட்டிருக்கு. ரெண்டும், ஒரு மனுஷனுக்கு ரெண்டு தான் தேவை, ஒன்று பணம், இன்னொன்று மதிப்பு மரியாதை. எல்லாமே அவன்கிட்ட என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு. ஆனால் அவனை தான் யார் டார்கெட் பண்ணுறான், சாத்தான் டார்கெட் பண்ணுறான். பண்ணி என்ன சொல்கிறான், நீர் கூட இருக்கிறதுனால தான் யோபு என்ன செய்கிறான், இப்படி இருக்கான், நீர் கொஞ்சம் அவனை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவனுடைய ஆத்துமாவில் என்ன செஞ்சான், விளையாட ஆரம்பித்தான். ரெண்டு விஷயத்தில் சாத்தான் ஈஸியாக நம்மளை கேட்ச் அவுட் பண்ணிட்டு போயிடுவான். ஒன்று ஆத்துமா, சரியா? அந்த ஆத்துமாங்கிறது தான் என்னதுன்னா மனசில் பிரச்சனை, ஏதாவது ஒரு கவலையை கொண்டு அந்த கவலையை வச்சு நம்மளை தோக்கடிச்சிட்டு போயிடுவான். நீ ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு போகிற, பைபிள் வசிக்க, ஜோம் பண்ணுத, உன் கூட உள்ளவனை பாரு, அவன் கோயிலுக்காக போகிறான், அவன்கிட்ட துட்டு நல்லா இருக்குது, அவன்கிட்ட வருமானம் இல்லாமல் இருக்கா, அவன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான், நீ ஏன் போகிற அப்படின்னு அடி எதில் விடுவான் அப்படின்னா ஆத்துமாவில் விடுவான். இதில் நம்ம ஓரளவு தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து கொடுப்பான் சரீரத்தில். பாடு, வியாகுலம், வியாதி நீங்கவே செய்யாது. ஒருத்தர்கிட்ட சில பேர்ட்டெல்லாம் சர்ச்சுக்கு வரவங்ககிட்ட கேட்டால் 12 வருஷமாக மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன், 18 வருஷமாக மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன், 20 வருஷமாக மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஏன் காரணம்,
இந்த சாத்தான் எப்படியாவது உழ பண்ணிடலாம் அப்படின்னு இந்த 2 விஷயத்தை வச்சு தான் அவன் என்ன செய்வான், அடிப்பான். யோபு முதல்ல அவனுடைய எல்லா ஆஸ்தியும் அழித்தான், பிள்ளைகளை அழித்தான். நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சிருப்போமா, விட்டு விலகிடுவோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். மனதளவில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. 2வது, அவனுடைய உடலில் அப்பேற்பட்ட ஒரு வியாதின்னு போடப்பட்டிருக்கு. மனைவி என்ன சொல்கிறா, தேவனை துசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லுதான். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான கண்டிஷன், பேட் கண்டிஷன். கடந்த நாட்களில் ஒரு அன்பு சகோதரர் வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீயாக போய் கொடுக்குறாரு வீட்டில். அவர் என்னோட பகிர்ந்து கொண்டார். நிறைய வீடுகளுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காரு. அவர் வந்து அந்த வீடியோலாம் காட்டும்போது அந்த புண்களில் புழுக்கள் நெளிகிற ஒரு நிலைமை. அந்த ரூமுக்குள்ளே என்ன செய்ய முடியாதான், யாரும் சாமானியமாக போக முடியாதான், அவ்வளோ ஒரு வாடை. ஆனால் அதில் போய் என்ன செய்கிறாரு, அந்த புண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி மருந்து போட்டுட்டு வராரு. எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு சின்ன புண்ணு தான் உடம்புல, ஒரு சின்ன புண்ணில் இவ்வளோ பாடு. யோபுக்கு எப்படி இருந்துச்சு, சரீரம் முழுவதும், இந்த வசனம் அருமையாக போடப்பட்டிருக்கும், சரீரம் முழுவதும் உனக்கு பாடு. எப்படி இருக்கும் யோசனை பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தேன். ஒரு சின்ன புண்ணுக்கே இவ்வளோ பாடுனா உடம்பு ஃபுல்லாக புண்ணு வந்து இருந்தால் எப்பேற்பட்ட வாடை அடிச்சிருக்கும் அந்த மனுஷன்ட்ட இருந்து. கிட்ட யாராவது போயிருப்பாங்களா? அப்பேற்பட்ட வியாதியை கொடுத்து சாத்தான் என்ன செய்கிறான், அவனை எப்படியாவது தான் பக்கம் திருப்பிடலாம், உழ வச்சிடலாம்னு பார்த்தான். ஆனால் கடைசி வரைக்கும் யோபு என்ன செய்யலை, விட்டே கொடுக்கலை, நிலைத்திருந்தான். கடைசி அந்த அதிகாரம் முடியும் போது பார்க்குறோம், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அடுத்ததாக பார்த்தோம்னா விசுவாசிகளின் தகப்பன் யார், ஆபிரகாம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், எத்தனை வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்டான், 25 வருஷம் காத்திருந்து பெற்றிருக்கான் ஐயா ஒரு ஆசீர்வாதத்தை. நம்ம 1 வருஷம் 2 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு, ஐயோ எனக்கு கிடைக்கல, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இத்தனை வருஷம் ஆச்சுன்னு நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம். ஆனால் அவன் எத்தனை வருஷம் காத்திருந்தான், 25 ஆண்டு காத்திருந்தான். காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சான், பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டோன்னே அது என்ன செய்யணும், எனக்கு வேணும் கொடு அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம், நமக்குடைய மனநிலை எப்படி காணப்படும்? சத்தியமாக நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம், ஒத்துருக்க மாட்டோம். ஆனால் அவர் வாக்கு கொடுத்துருக்காரு, இந்த நட்சத்திரத்தை பாரு, அதே மாதிரி உன் சன்னதி என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்வார். அந்த விசுவாசம், அவனுக்குள்ளே காணப்பட்ட விசுவாசம். போனான், கூட்டிகிட்டு போனான். ஆனால் அந்த குடும்பம் எவ்வளோ விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. சத்ருவானவன் விழத்தட்ட முடியலை. அதனால தான் இன்றைக்கி என்ன சொல்கிறோம், ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்கிறோம். 3வது ஒரு சம்பவத்தை குறித்து பார்ப்போம். நம்ம உப்பு தூணானது யார், லோத்தோடைய மனைவி. சரியா, ஓடிப்போங்கன்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டாரு, ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு. பிள்ளைகள் லோத்து மனைவி எல்லாம் ஓடி போகிறாங்க, அப்படி தானே, குடும்பமாக போகிறாங்க. இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், எல்லோரும் ஒன்று போல் பஸ்ஸில் ஏறினா என்ன செய்யலாம், போகலாம். எங்கே பிறக்க பார்த்துட்டு வீட்டம்மா நின்னா ராஜா என்ன செய்வான், விட்டுட்டு போயிடுவானா, என்ன செய்வான், கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி இருப்பான், அப்படி தானே. ஆனால் அந்த லோத்து என்ன செஞ்சான் அப்படின்னா, அவனுக்கு இருந்த நேரத்தில் அதை என்ன செய்ய முடியல, சிந்திக்க முடியலை. அவன் என்ன செஞ்சுருக்கணும், கணவன் ஓடுதாரு, பிள்ளைகள் ஓடுது, நம்மளும் என்ன செய்யணும், கூட சேர்ந்து ஓடணுங்கிற எண்ணம் அவளுக்கு என்ன செஞ்சுருக்கணும், வந்திருக்கணும். ஆனால் அவள் என்ன செஞ்சிட்டா, அந்த மரத்துலேருந்து முறிஞ்ச கிளையை போல் தான் போயிட்டுருக்கையிலேருந்து விலகிட்டான். விலகி நின்னதோட விளைவு என்ன ஆகிப்போச்சு, உப்பு தூணாக மாறினான். கடைசி அந்த சந்ததியே ஒரு பாவத்தின் சந்ததி. அவள் பண்ணின ஒரு சின்ன ஒரு செயல் அந்த சந்ததியே என்ன செஞ்சு போச்சு, பாவத்துக்கு போயிட்டு. எவ்வளோ ஒரு பெரிய கொடுமை, அதை தான் நம்ம பார்க்கணும். சிம்சோனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவனுடைய தாய் அவனுக்கு தெளிவாக என்ன செய்யலை, சொல்லலை. 2வது தேனை கொண்டு வந்து கொடுக்கும்போது இது எங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு என்ன செஞ்சுருக்கணும், தாய் கேட்டிருக்கணும். ஆனால் என்ன செய்யலை, கேட்கலை.
மகன் கொண்டு வந்து தாரான்னு வாங்கி என்ன செஞ்சிட்டான், சாப்பிட்டுட்டான். அவனும் சாப்பிட்டுட்டான். அவன் தீயதையே என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அதை கொன்று இருக்கான். அதனுடைய உடம்புல இருக்கிற அந்த தேனடையை எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டதுனால விளைவு பயங்கரம். அவனை மாதிரி பலசாலி வேதாகமத்தில் யாருமே கிடையாது. ஒரே ஒரு நரி எலும்பு வச்சு அவ்வளோ வேற என்ன செஞ்சுருக்கான், கொன்று இருக்கான். அந்த அளவுக்கு ரொம்ப அதி பலசாலி. ஆனால் அவனுடைய முடிவு பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது. எவ்வளோ ஒரு வேடிக்கை காட்டக்கூடிய ஒரு கோமாளியை மாதிரி அவனை என்ன செஞ்சுருக்காங்க, கண்ணை ரெண்டையும் பிடுங்கி விட்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். 2 பேர் தப்பிச்சிட்டாங்க, 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. தப்பித்த 2 பேரையும் பார்த்தோம், மாட்டின 2 பேரையும் பார்த்தோம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதில் 3 விஷயம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர் தான் யார்? திராட்சை செடி. ஆண்டவர்லன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. கருவில் தோன்றதுக்கு முன்னமே நம்மளை என்ன செஞ்சு வச்சுருக்காரு, குறித்து வச்சுருக்காரு. நீ உலகத்துக்கு வந்தக்கறம் உன்னை எங்கே வரைஞ்சி வச்சுருக்காரு, உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்காரு. நீ இன்றைக்கி உலக பிரகாரமாக தப்பு பண்ணலாம், ஓடி ஒழியலாம். ஆனால் அவர்கிட்ட தப்ப முடியுமா? கையில் இருக்க அவர் அப்படி பார்த்தாருன்னா நீ என்ன செஞ்சிட்ருக்கன்னு என்ன செய்ய முடியும், அவர் பார்க்க முடியும். நம்மளை யாராக எடுத்துக்கா, பிள்ளையாக ஏற்றிருக்கார். முடியுமா? நம்ம பிள்ளையாக எடுத்துக்கிடுவோம், இன்னொரு பிள்ளைய நம்ம பிள்ளையாக ஏற்றுக்கிடுவோமா? அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்ய மனசு வருமா? வராது. ஆனால் ஆண்டவர் ஏற்றிருக்கார். ஒவ்வொருவரையும் அவரை நம்பி விசுவாசிக்கிற எல்லாரும் என்ன எடுத்துக்கார், பிள்ளைகளாக ஏற்றிருக்கிறார். அப்போ அந்த செடியில் நம்ம எதாக இருக்கணும், கொடியாக இருக்கணும். அவரோடு இணைந்த அந்த கொடியாக இருக்கும்போது ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். மோகனங்கள் அடிக்கடி மெசேஜ் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என்னைய பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நாம் பிடிச்சிருக்கம்பான்னு ஜெபம் பண்ணால் நம்ம உலகத்தை பறக்க பார்த்துட்டு என்ன செய்வோம், அவர் கையை பிடிச்சிருப்போம். உலகத்தில் ஏதாவது தேவை இருக்குன்னா அந்த கையை விட்டுட்டு தட்ட பக்கம் என்ன செஞ்சிடும், எடுத்துரும். எல்லாத்துக்கும் தெரியும், சின்ன வயசில் கேள்விப்பட்டது. ஆப்பசைத்த குரங்கு என்ன செஞ்சிச்சு, மாட்டிக்கிட்டு திருன்னு முழிச்சுது. நான் ஒருக்கா மறந்து போச்சா? 2 பேர் மரத்தை அறுத்துட்டு இருந்தான். குரங்கு மரத்துலேருந்து மேலேருந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அவன் டீ குடிக்க போகன்ட்டு அதில் ஒரு ஆப்பை சொருவி வச்சுட்டு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். இந்த குரங்கு வந்து என்ன செஞ்சிட்டு அப்படின்னா, காலை அந்த கேப்புக்குள்ளே விட்டுட்டு இதை என்ன செஞ்சிட்டு, ஆப்பை அகற்றி விட்டுச்சு. கையில் எடுத்துட்டு காலை எங்கே மாட்டிக்கிட்டு, மரத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு குரங்கு செத்து போச்சு. நம்ம அப்படி தான் இன்றைக்கி அநேக நேரங்களில் காணப்படுறோம். நம்ம பிடிச்சிருக்கோம், ஏசப்பா அவங்க கோயிலுக்கு வந்தால், வெளியில் போனால் விட்டுருந்தோம். உலக காரியங்கள், உலக பிரகாரமான செயல்களில் பார்க்கும்போது ஆண்டவரை நம்ம என்ன செஞ்சிடறோம், விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால தான் சொல்லுவாங்க, நான் உண்மை பற்றி இருக்கேன்ப்பா, நான் உண்மை பிடிச்சிக்கிறதப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. ஏசப்பா ஏன் கரத்தை நீங்கள் பற்றிக்கோங்க. அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். வேதாகமத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் தகப்பன் தாய் கைவிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். ஆனால் எப்படி தகப்பனும் தாயும் கைவிடுவாங்கங்கிறது எனக்கு தெரியும், ராஜாவுக்கு தெரியும், நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்காங்க, அன்பு சகோதரன் ஃபெலிக்ஸுக்கும் தெரியும். ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் சிந்தித்தது உண்டு, அது எப்படி ஒரு தகப்பனும் தாயும் கைவிடுவாங்கன்னு. ஆனால் நடக்கும்போது தான் தெரிஞ்சுது, இவங்க வேஸ்ட். காலையில் வரும்போது கூட பைக்கில் என் விட்டமாக சொல்லிட்டு வந்தா, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். எனக்கு போதும்பா, நீங்கள் போதும்பா. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் தேவையில்லை, யாரோட தயவும் தேவையில்லை, உங்கள் தயவு எனக்கு இருந்தால் போதும். நீங்கள் என் கரத்தை பிடிச்சா போதும். அவர் கரத்தை பிடிச்சாருன்னா ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். அப்போ எப்படி இருக்கணும்னா, அதான் அருமையாக சொல்கிறாரு, ஒருவன் என்னிலும், அவர் நம்மகிட்ட வாசம் பண்ணணும். நம்ம எளிமையாக அவர்கிட்ட என்ன செஞ்சிடலாம், வாசம் பண்ணிடலாம். பைபிள் வாசிடலாம், ஜெபம் பண்ணிடலாம், ஏசப்பான்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் நம்மகிட்ட வரணும்னா நம்மளுடைய நடக்கை செயல்கள் எப்படி காணப்பட வேண்டும், பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்து காட்டினார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏன் சொன்னார்? ஒருத்தர் ஸ்டேஜ் போட்டுட்டு நான் இப்போ இங்கே நின்றுட்டு சொல்லலாம் உங்கள்கிட்ட ஒரு பழத்தை காட்டி, இந்த பழம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு நான் சாப்பிட்டுட்டு சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமா அந்த பழத்தை என்ன செய்யணும்? நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த பழத்தோடைய நன்மை தீமை என்ன செய்யும் தெரியும். ஆனால் நான் சாப்பிட்டுட்டு இந்த பழம் நல்லாயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏசப்பா நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏசப்பா நம்மளோட இருக்கிறாரா? நிறைய பேரை பார்க்குறோம், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான். இது ஏற்கனவே இந்த சொல்லியிருக்கேன் இந்த சம்பவத்தை. தூத்துக்குடியில் ஒருத்தர் ஒரு வங்கிக்கு செலுத்த வேண்டிய ரூபாயை, ஒரு கார் நிறைய இருக்குது ரூபா, கோடி கணக்கான ரூபா காரில் இருக்குது. ரூபாயை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டார். 10 நாளாக சுற்றிருக்கார். 10 நாளாக சுற்றிருக்கார். 10 நாளாக என்ன செய்ய முடியல? வண்டியை எங்கேயும் விட முடியலை. நிம்மதியாக என்ன செய்ய முடியலை? தூங்க முடியலை. நிம்மதியாக என்ன செய்ய முடியலை? சாப்பிட முடியலை. 11ஆவது நாள் கொண்டு வந்து அவரே என்ன செஞ்சிட்டார்? ஒப்படைச்சிட்டார். ஏன்பா பணம் தான் இருக்குல்ல, பணம் தானே உனக்கு தேவை, வச்சு லக்ஸரியாக வாழ்ந்துருக்கலாமே. முடியலை. அந்த பணத்தை வச்சு அவனால் என்ன செய்ய முடியல? நிம்மதியாக இருக்க முடியலை. பணத்தை எடுத்தது எதுக்காக? தான் பணம் இருந்தால் பெரிய நிலைமைக்கு வந்துடலாம், நல்லா இருலான்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்தான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியலை? நிம்மதியாக இருக்க முடியலை. முடியாது. நம்ம மட்டும் ஏன் சுய பலத்தினால் நான் நின்றுவேன், என்னையால் முடியும், முடியவே முடியாது. தலைகீழ என்னால் என்ன செய்யாது? நடக்காது. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. என் வீட்டம்மாவுக்கு தெரியும், அவட்ட பேச முடியலை, வீசிங் அப்படி இருக்குது. ஒரு வார்த்தை நீயால் என்ன செய்ய முடியல? பேச முடியலை. இன்றைக்கி ஆலய ஆராதனை நடத்தி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பலன், அவர் எனக்குள்ளே இருக்கார், நான் அவருக்குள்ளே இருக்கேன். எனக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் உள்ளே இருக்கார். அவரை என்ன செஞ்சிடக்கூடாது? வெளியில் அனுப்பிடக்கூடாது. நம்மளுடைய நடக்கை செயல்கள் அவளுக்கு பிரியமாக இருந்ததுன்னா நம்மளோட என்ன செஞ்சிருப்பார்? இணைந்திருப்பார். நம்மளுடைய நடக்கை செயல் இல்லைன்னா அவர் என்ன செஞ்சு போயிடுவார்? நம்மளை விட்டுட்டு போயிடுவார். நான் உன்னை அறியேன் அப்படிங்கிற வார்த்தை அவர் வாயிலேருந்து என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய நடக்கை செயல்கள் காணப்பட வேண்டும். அதான் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனி கொடுக்கணும். வாழ்க்கைன்னா என்ன இருக்கணும்? கனி கொடுக்கணும். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியும் இருப்பாய். நான் வசனம் சொல்லுது. அதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம பெற்றுக்கொள்ளணும். வானத்தின் பல மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? நான் அநேக நாட்கள் பகிர்ந்து கொண்டது உண்டு. 50 பைசா டீ இருக்கும்போது 50 பைசா, வெறும் 50 பைசா ஒரு டீ என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாத நிலையில் இருந்த நாட்கள் உண்டு. டீ கடையில் போய் வெறும் தண்ணியை கோரி குடிச்சிட்டு வந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கி டீ 15 ரூபா. நம்ம போனோம்னா அங்கே போகிற வர எல்லாத்தையும் நிப்பாட்டி வா டீ குடிச்சிட்டு போன்னு சொல்லி 10 பேரை கூப்பிட்டு என்ன செய்தோம்? டீ வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் உயர்த்தி வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொன்னது உண்டு, உங்களுக்கு வியாதி இல்லாமல் மருத்துவமனையில் தங்க வைக்காமல் வச்சுருந்தாலே நீங்கள் எல்லோரும் யார் தான்? கோடீஸ்வரன். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரன் தான். கடந்த நாட்களில் எனக்கு காலில் ஒரு பலவீனம், மருத்துவமனைக்கு போயிருந்தோம். காலையில் கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு போயிருக்கோம். மத்தியானம் 2:30 மணிக்கு தான் டாக்டரை பார்க்க முடிஞ்சுது. கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்குது. அவ்வளோ மக்கள் என்ன செய்தாங்க? வியாதியோடு காத்திருக்காங்க. அப்போ நான், ஆண்டவரே ஒரு நாள் நம்ம காத்து கிடக்கமே நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மக்கள் அவங்க ரொம்ப அசால்ட்டாக காத்திருந்து என்ன செஞ்சுட்டு போகிறாங்க? ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறது, நான் அப்போ எப்படி இருக்கணும் உமக்கு அப்படின்னு உடனே அந்த உள்ளத்தில் அந்த எண்ணம் என்ன செய்ய ஆரம்பிச்சிது? வர ஆரம்பிச்சிது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, கொள்ளையடிக்கவன், லஞ்சம் வாங்குதவன்,
அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும். அவனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்கும். விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் பணம் வச்சுருக்கவன் நிம்மதி கிடையாது. நம்ம அன்னைக்கு அப்படி இருக்கோமா? படுத்தா மறு செகண்ட் என்ன செஞ்சிடுறோம்? தூங்கிடுறோம். அரை மணி நேரம் என்கிட்ட யாரும் பேசலைன்னா நான் தூங்கிடுவேன். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் தூங்கிடுவேன். என்னுடைய மனநிலைமை அதுதான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு உள்ள ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு பூரண நிறைவு. நான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த நிகழ்ச்சி நடக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது என் வீட்டம்மா சொல்லுவாள், அவர் நடத்துவார், அவருக்கு எப்போ சித்தம் இருக்கோ அப்போ அவர் என்ன செய்வார்? நடத்துவார். நீ ஏன் போட்டு புலம்பிகிட்டே இருக்க, விடு அப்படின்பா. அதுக்கப்புறம் தான், ஆமாம் ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கீர்ல, நான் எதுக்கு கவலைப்படணும்? வேதவசனம் அருமையாக கற்றுத்தருகிறது. கவலைப்படுகிறதுனால எவனும் தன் சரீர அளவில் ஒரு முளத்தை என்ன செய்ய முடியாது, குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாதுப்பா. அருமையாக சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தோண மாட்டேங்குது. அதைத்தான் சொல்கிறேன். நம்ம யாரோட இணைஞ்சிருக்கோம்? ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கோம். அந்த கொடியில், செடியில் நம்ம கொடியாக இருக்கிறோம். நம்ம கவலைப்படணுமா? கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நான் உன்னிலும் நீ என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பாய். இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் இல்லை அப்படின்னா நீ என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. குடும்பத்தின் தலைவர். நான்லாம் சின்ன வயசில் எங்கள் ஞாபகம் இருக்குது, ஃபெலிக்ஸுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும். இவ்வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து போர்டு போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லா வீட்லேயும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஒரு வீட்லேயும் இல்லை. நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய கிறிஸ்தவ வீட்டுக்கு போனோம்னா வீட்டு வாசலில் இவ்வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான். ஆனால் இன்றைக்கி என்ன செய்யலை? இல்லை. ஏன்? அவங்களுடைய ஆசீர்வாதம் தலைமுறையாக வந்துட்டுருக்கு. நம்மளுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? தலைமுறையாகி போகணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம தலைவராக ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் எல்லாத்தையும் செய்வார், இயேசு கிறிஸ்துவால் முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். எப்படி அந்த கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்குமோ, அதே போல் ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை நம்மளும் கொடுத்தோம்னா அவர் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. உலகத்தான் பார்ப்பான், இந்த காரியத்தை நீ என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஆனால் பைபிளில் வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நேரம் பத்தாது. ஆரம்பிக்கும்போது இது எப்படி நடக்கும், எப்படி முடிய போகுது, இது முடியுமா, சாத்தியமா அப்படின்னு நினச்சா ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் எல்லாம் எப்படி முடிஞ்சிருக்கும்? சிறப்பாக முடிச்சு கொடுக்காரு. எதனால்? அவர் நம்மளோட இருந்ததுனால முடிஞ்சு. அதை நம்ம உணர்ந்து நம்முடைய தலைமுறைகள் இந்த விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வளர்ந்து வேரூன்றி நிற்கணும். அதுக்கு ஆயத்தமாக நம்ம வழி நடத்துவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென்.